மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்றைய தினம் மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வேலையற்ற பட்டதாரிகளின் அரச நியமனத்தினை உறுதிப்படுத்து, காட்டாதே காட்டாதே, பாரபட்சம் காட்டாதே, அழிக்காதே அழிக்காதே, எங்களது கனவுகளை அழிக்காதே, வயது ஏறுது வாழ்க்கை போகுது, வேலை வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாகைகள் ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த அரசாங்க ஆட்சியின் போது ஜூலை மாதம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்த போது அன்றைய கிழக்கு மாகாண ஆளுநர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து போராட்டத்தினை தற்காலிகமாக இடைநிறுத்திய போதிலும் இதுவரையிலும் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் 2000க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் குறித்து இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இங்கு பட்டதாரிகளினால் கவலை தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு கனவுகளுடன் தங்கள் பட்டங்கள் பூர்த்தி செய்ய போதிலும் இன்று வரையில் தமது கனவுகள் கனவாகவே போகும் நிலை காணப்படுவதாகவும் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் பட்டங்களை முடித்துள்ள போதிலும் இதுவரையில் தமது வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். வழங்கு 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 பட்டம் பேட்டல் பட்டம் பேட்டல் பட்டம் பேட்டல் பட்டம் பேட்டல் காட்டாதே 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 வழங்கு 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 வேண்டும் 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 வழங்க 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 போகுதோ 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 பட்டம் பேட்டல் காட்டாதே 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 காட்டாதே
மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் நான். எங்களது என்ற பெயர் பாக்கியராசா செந்தூரன். நாங்கள் கடந்த 7ஆம் மாதம் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களான அனைத்து பட்டதாரிகளது வேலை வாய்ப்புகளை அரச நியமனங்களை கருத்தில் கொண்டு எங்களது ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் 7ஆம் மாதம் அளவில் மேற்கொண்டிருந்தோம். எங்களது அந்த ஆர்ப்பாட்டமானது 21 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் பலதரப்பட்ட அரசியல்வாதிகளையும் கருத்தில் கொண்டு அவர்களது கருத்துக்களையும் ஏற்று எங்களது போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்தியிருந்தோம். எங்களுக்கான வாய்ப்புகளையும் அரசு நியமனங்களையும் வழங்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது புதிய அரசாங்கமானது பதவி ஏற்று தற்பொழுது ஒரு மாத காலம் அளவில் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுவரையில் எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அரசு நியமனங்கள் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையினையுமோ அல்லது எந்த ஒரு நடவடிக்கையினுமோ இதுவரையில் மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இங்கே காணப்படுகின்ற பட்டதாரிகள் தற்பொழுது 5 வருடத்துக்கு மேற்பட்டு தங்களது பட்டங்களை முடித்து கொண்டு காணப்படுகின்றார்கள். சில பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை நிறைவு செய்து 9 ஆண்டுகள் காணப்படுகின்ற நிலைமையிலும் பல்வேறு பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள். இங்கே காணப்படுகின்ற அனைத்து பட்டதாரிகளது கல்வியின் நோக்கமானது அரசு நியமனங்கள் அரசு திணைக்களங்களில் மேற்கொண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தங்களது பட்டங்களை முடித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அரசாங்கமானது எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள். நாங்கள் 7ஆம் மாதம் அளவில் எங்களது போராட்டத்தை தொடங்கும் போது 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல பட்டதாரிகள் தங்களது கல்வியை நிறைவு செய்து தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தற்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். எனவே இந்த பட்டதாரிகளது நியமனங்களை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு நியமனங்களை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கிற நிலையில் தற்பொழுது எந்த ஒரு நியமனங்களும் முழுமையான முறையில் பூர்த்தியாக எங்களுக்கு வழங்கப்படாமல் காணப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் தொடர்பாக தங்களது முன்வைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக தற்பொழுது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் பட்டதாரிகள் நிற்கதியில் நிற்கின்றார்கள். எங்களது இந்த காந்தி பூங்கா போராட்டமானது தற்பொழுது மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த பட்டதாரிகளின் வாழ்க்கை எவ்வாறான முறையில் போகப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பட்டதாரிகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இங்கே தற்பொழுது பல பட்டதாரிகள் கை குழந்தைகளோடும் கர்ப்பிணி தாய்மார்களோடும் தங்களது போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுதும் அதே நிலைமையில் தான் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்களை உடனே வழங்க வேண்டும் என்று அதிமேதகு ஜனாதிபதியிடம் நாங்கள் தற்பொழுது கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டத்தில் தற்பொழுது நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எங்களது இந்த முன்வைப்புகள் சிறப்பான முறையில் எங்களுக்கு குறுகிய காலத்துக்கு நிறைவேற்றி தராவிட்டால் எங்களது போராட்டமானது மீண்டும் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பட்டதாரி சங்கம் சார்பாக நான் ரமணராஜ் குவிதா. என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த 7ஆம் மாதம் எங்களது போராட்டத்தை நாங்கள் இந்த காந்தி பார்க்கில் ஆரம்பித்து 21 நாட்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரம் ஆட்சியில் இருந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய உங்களுக்குரிய நியமனங்களை நாங்கள் தருவோம் என்ற சொந்தத்துக்கு அமைய எங்களோட போராட்டத்தை நாங்கள் இடையில் கைவிட்டு விட்டு இருக்கைக்குள்ள இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக பொறுப்பேற்று இருக்கக்குள்ள எங்களோட கோரிக்கை என்னென்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கத்தில் எதுவிதமான நியமனங்கள் அரசு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு இந்த பட்டதாரி சங்கத்தில் கிட்டத்தட்ட 1500 பட்டதாரிகள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குரிய அரச நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வயது எல்லை எஃபெக்டிங் டேட் அடிப்படையில் நிறைய பட்டதாரிகள் 9 வருடம் 10 வருடம் என்று பட்டங்களை முடிச்சு கொண்டும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்குரிய அரச நியமனங்கள் வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நான் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிர்வாகக்குழுவில் இருக்கிறேன். நாங்கள் 21 நாட்கள் இதுக்கு முதல் பழைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் 21 நாட்கள் தொடர்ச்சி அவடத்தை போராட நேரத்தில் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்தோம். கிழக்கு மாகாண ஆளுநர் அந்த செந்தில் தொண்டமான் அவர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள்
பேசி நேரத்தில் வந்து நாட்டில் கையிருப்பு இல்லை, காசு இல்லை, அதால் தான் வேலைவாய்ப்பு தரையெல்லாம் இருக்குது. உங்களுக்கு மட்டும் நாட்டில் பிரச்சனை, எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் செந்தில் தொண்டமான் அவர்களின் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் டைம் தாங்கன்ற மாதிரி சொன்னார். திரும்ப நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்களோட அந்த கதையை கேட்டு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய அவங்களோட வாக்குகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தோம். திரும்ப இப்போ புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஆளுநர் அவர்களை ஒரு காப்பை சந்திச்சு நான் நினைக்கிறேன் அக்டோபர் அப்படி போய் சந்திச்சு நாங்கள். அப்போ அவர் சொன்னவர் ஒரு 2 மாதம் அப்படி டைம் தாங்க, பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அவங்களோட வெற்றிடங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் நிரப்புவோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி அளிச்சிருந்தார். முந்தின அரசாங்கம் மாதிரி இல்லாமலுக்கு பட்டதாரிகளை வீதியில் நின்று போராடுறதுக்கு இந்த அரசாங்கம் தள்ளாது என்று நாங்கள் நம்புகிறோம். என்னென்னு சொன்னால் இளைஞர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகத்தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து எல்லா வெற்றிடங்களையும் நீங்கள் நிரப்பணும். மற்ற இதுக்கு முதல் நடந்த அந்த போட்டி பரீட்சைக்கான ரிசல்ட்ஸ்களையும் வெளிவராமல் இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ்களை அவுட் பண்ணி அந்த வெற்றிடங்களெல்லாம் நிரப்பப்படணும். மற்ற ஒவ்வொருத்தருமே வந்து படித்தது வந்து ஒரு அரசு வேலை எடுக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் படித்து இந்த பட்டங்களை முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம். ஆனால் வந்து எங்களை தொடர்ச்சியாக வந்து அலக்கழிச்சு இருக்கிறதால வந்து ஒவ்வொரு வருஷமும் கடக்க புது ஆக்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்து ஆக்கள் கிரௌட் ஆகுது. நாங்கள் போன வருஷம் வந்து நான் நினைக்கிறேன் 1500 பேருக்கிட்ட இருந்த பட்டதாரி, நான் இந்த வருஷம் 2000 ஆயிடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போய் இன்னும் கொஞ்சம் கூடும். அப்போ கூட அவங்களுக்கு தான் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த நெருக்கடி கூடும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக வந்து வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேணும். எந்த வெற்றிடமாக இருந்தாலும் அரசு திணைக்களங்களோ அல்லது ஆசிரியர் சேவையோ இந்த வெற்றிடங்களும் உடனடியாக தகுதியின் அடிப்படையில் நீங்கள் போட்டி பரீட்சை வச்சோ அல்லது நேர்முக தேர்வு மூலமாகவோ அனைத்து வெற்றிடங்களையும் நீங்கள் நிரப்புவீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் அப்படி நிரப்ப தவறுற பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்வோம், வேறு வழி இல்லை. நாங்கள் 70 மறுமைப்பட்ட ஆக்கள், எங்களுக்கு ஒரே ஒரு வழி போராட்டம் தானே, எங்களோட போராட்டத்தை தொடருவோம்னு சொல்லி கூறி முடிக்கிறேன். நன்றி.